நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் என்னுடைய கரூர் அலுவலகத்துக்கு இவருடைய ஜாதகத்தை எடுத்து வந்து பார்த்தார்கள். அந்த அடிப்படையே அந்த தம்பியுடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் 22/9/1994 பிறந்தவர். டைம் 11 மணி PM. பிறந்தது திருச்சி மாநகரத்தில் பிறந்த தம்பி. முதலாவதாக கிரக அடைவு பாருங்கள். பிறக்கும் பொழுது அவர் ரிஷப லக்னம், ராசி மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். பிறக்கும்போது பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நாள் 2 வருடம் 9 மாதம் 2 நாட்கள் மட்டும் ஜனன ஜாதக திசையில் கேது மகாதிசை இருப்பு. அதன் பிறகு அந்த தம்பிக்கு சுக்கிர மகாதிசை முடிந்தது. இப்பொழுது நடைமுறையிலே சூரிய திசை முடிஞ்சு கரெக்டா சந்திர திசை. சந்திர திசையில ராகு புத்தி 2026 5வது மாசம் வரையிலும் இருக்கு. கடந்த ஃபாஸ்ட் 2024 11வது மாசத்துல இது தொடங்குது. அப்போ சந்திரன்ல ராகு புத்தி வரும் பொழுது மிகப்பெரிய பொருளாதார ரீதியான சீர்குலைவுகளை ஏற்படுத்தும். காரணம், இந்த கிரக அடைவு அப்படி அமர்ந்திருந்தது. கிரக அடைவு பாருங்கள். ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்திலே மாந்தி, 5ஆம் பாவத்திலே சூரியன், புரட்டாசி மாசம் பிறந்தவர், 6ஆம் பாவத்திலே ராகு பிளஸ் புதன், குரு, சுக்கிரன் எல்லாருமே 6ஆம் பாவத்திலே. 10ஆம் இடத்திலே சனி பகவான் தனித்து ஆட்சி பெறுகிறது. 12ஆம் இடத்திலே சந்திரன், கேது. இப்ப பாருங்க, பர்டிகுலரான ஒரு கிரகங்கள் ராகு, குரு, புதன், சனி பிளஸ் நெகட்டிவ் அண்ட் மைனஸ் பிளஸ் எல்லாமே ஒரே இடத்துல பாருங்க. எங்க உட்கார்ந்துருக்கு? 6ஆம் இடத்துல. அப்போ குற்றவியல் கிரகம்ன்றது ரிஷப லக்னத்திற்கு 6, 8ங்கிறது கிரிமினல் குற்ற கிரகங்கள் அமர்ப்பட்டிருக்கிறது. எங்கே அமர்ப்படுகிறது? ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் பாவம். 6ஆம் இடம் என்ன? துலாம் மனை. அது இல்லாம 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்திற்கு 11 மாரகஸ்தானம். எப்படி மாரகம்? 8ஆம் இடம்ன்றது என்ன? உபயமனை. உபயத்துக்கு என்னென்ன மாரகம்? 7ஆம் இடமும் 11ஆம் இடம் பாதக பிளஸ் 11 மாரகம். அப்போ மாரகத்துல ரெடியா அலாட்டா உட்கார்ந்துருக்கு. சுக்கிரனும் குருவும். அப்ப 4ஆம் இடத்தை கை வைங்க. ரிஷப லக்னத்திற்கு வாகனம், தாயாருடைய நலன், வளர்ப்பு பிராணிகள், கல்வியினுடைய பிராப்தம், இவருடைய சுகஸ்தானம். அப்போ 4ஆம் இடத்திற்கு விரையாதிபதி யார்? சந்திரன். லக்னத்திற்கு அவன் யாரு? ரிஷபத்துக்கு மாரகாதிபதி 3 கூட. அவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? சந்திரன் கேதுவோட அமரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கூர்ந்து பார்க்கணும். உடல் கிரகம் எப்படி இருக்கிறது? உடல் காரகன் யாரு? உடல் காரகனும் உடல் ஸ்தானாதிபதியும் சந்திரனும் கேது அல்லவா? அப்போ இந்த உடல் இந்த பூவுலத்துல பிறந்து துன்பம் அடையவா இன்பம் அடையவா, இல்லது பல பேர்த்த துன்பம் அடைய வைக்கவா இன்பம் அடைய வைக்கவா? மைனஸ் தான், துன்பம் தான். அப்ப கரெக்டா பாருங்க, சந்திர திசையில ராகு புத்தியில அலாட்டா இருங்க. ராகுவும் மாரக மரணத்துல, சுக்கிரனும் இருக்கு, குருவும் இருக்கு. 8ஆம் பாவத்திற்கு 11 மாரகம், லக்னத்திற்கு 3, 8 மாரகம், இயற்கை மாரகம். 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். 8க்கு 11 மாரகத்துல கிரகங்கள். 3ஆம் இடம் தான் ஆயுள், அதாவது காரகன் சந்திரன். உடல் காரகனும் சந்திரன் உடல் ஸ்தானாதிபதியா வருகிற ரிஷப லக்னத்திற்கு. அவனோட ராகு கேது. நல்லா பாருங்க, ரிஷப லக்னத்திற்கு மட்டும் யார் ரிஷப லக்னத்தில் பிறந்தாலும் ஒருத்தர் வேற லக்னத்துல பிறந்தா உடல் ஸ்தானாதிபதி வேறொரு கிரகமா வரும். உடல் காரகன் சந்திரனா வருவான். ஆனால் இந்த ரிஷப லக்னக்காரருக்கு உடல் காரகனும் உடல் ஸ்தானாதிபதியும் மாரகாதிபதியா வருவார். அவனோட யாரு? பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி யாரு உட்கார்ந்து இருக்கா? கேது போய் அமரக்கூடாது, அல்லது ராகு அமரக்கூடாது. நீங்க உங்க கட்டத்தெல்லாம் யார் வேணாலும் எடுத்து பாருங்க. சந்திரனோட ராகு கேது பிடினால் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களை இயற்கையா குறையும். சரிப்பா, உடம்புல நோயே இல்லப்பா, வாகன விபத்தை கொடுத்து சல்லடையால தொலைக்கும். தாம்பத்திய உறவுல தேவையில்லாத விரிசலையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும். இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் பிரிஞ்சாச்சு. கல்யாணம் ஆகி 10 நாள்ல விவாகரத்து, மனைவி எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அது போகட்டும். ராகு என்ட்ரி ஆகும். எதனால எஸ்கேப் ஆனா? 7 குடனி யாரு? இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தானே. அவன் 2ல போய் உட்காரலாமா? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், 3, 6, 11 3 அல்லது 6 அல்லது 11 அல்லது 8 மறையலாம். கெட்டவன் மறைந்தால் கெடுபலன்கள் குறைவு. அவன் எங்க உட்கார்ந்துருக்கான்? 2ல. யாருடைய சாரத்துல உட்கார்ந்துருக்கான்? குருவுடைய சாரத்துல இந்த செவ்வாய்.
அந்த குரு பார்த்துட்டா கோடி குற்றம்லாம் வந்து கோடி தீமைகள் வந்தடையும். அப்ப இந்த லக்னத்திற்கு இந்த மாதிரி கரெக்டா பாருங்க. இந்த பையன் வாகனத்தால் பிரச்சனை வரும்னு சொல்றேன் இல்லையா, வாகன விபத்தாகி அடிக்கிறான் மற்றொரு ஆப்போசிட் கார்ல, 3 பேர் ஸ்பாட் அவுட். அதனால இந்த கேஸ் வம்பு தும்பு எதனால சரி ஸ்பாட் அவுட் ஆகலப்பா, இவருக்கு வாகன ரீதியான விபத்து நடக்கல, ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் கார்டு இடுப்பை வந்து கட் பண்ணி விட்டுரும். இடுப்பால பிரச்சனை கொண்டு போகும். ஏன்னா 8ஆம் இடம் தான் ஃபைனல் கார்டு, ராகு குரு. இந்த குருவோட ராகு குருனா இடுப்பு வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு குறையிற மாதிரி. அப்போ கரெக்டா முதுகு தண்டு இடத்துல அவருக்கு அடிபட்டுருக்கு. அப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி மலமும் சகதியும் வலிச்சு போடுற மாதிரி ஆயிப்போச்சு இன்றைய காலம். அப்போ இவர் அடிச்சு டிரைவ் பண்ணி 3 பேரு ஆப்போசிட்டா வந்தவங்க காலி. இவர் கூட போனவங்க தாயார் மட்டும் கூட போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த தாயாருக்கும் உடம்பு பாதிக்குது. அப்ப 4ஆம் இடம் தாய் அல்லவா, 4ஆம் இடத்திற்கு மாரகத்தில் யாரு இப்ப உட்கார்ந்திருக்கிறா, குரு. 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன். அப்ப கரெக்டா சூரியன். அப்ப ஏன் தகப்பன் இந்த இடத்துல மாட்டல, தகப்பனுக்கு வேற ரீதியான அமைப்பு இருக்கனால 9 குருவும் சனி அப்படி நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கனால சூரியன் காரணம் தகப்பன் உள்ள வரல. தகப்பனும் அன்றைய தினம் வரலாம், ஆனா வரல. ஏன்னா தகப்பனுக்கு அந்த விதி நல்லா இருக்கேன். அப்ப தாயாருக்கும் உடம்பு பாதிச்சு, கால் பிராக்சர் ஆயிடுச்சு, அதுல இருந்து ரிலீவ் ஆகுது. ரிலீவ் ஆகுறாங்க. இந்த பையனுக்கு பாருங்க மலமும் சகதியும். அதனாலதான் ஒரு ஜாதகத்தை கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா தெரியும் நண்பர்களே. இந்த ரிஷப லக்னத்துக்கு உடல் காரகன் உடல் ஸ்தானாதிபதி சந்திரன் தான். அவனோட தூய கிரகமான செவ்வாயோ அல்லது குருவோ டச் பண்ணத வேற நெகட்டிவான அந்த சுக்கிரனோ சனியோ யாருமே பாருங்க. சனி பாருங்க கரெக்டா பாருங்க 10ல ஆட்சி பெறுகிறான்னா ரிஷப லக்னத்துக்கு சனி அப்படியே 3வது பார்வையா அந்த சந்திரனை பார்க்கலாம் பாருங்க. எவ்வளவு பெரிய அழகான மலர்களை எத்தனை கிரகங்கள் கொள்ளுது பாருங்க. அப்போ கேதுவோட கூடினது நெகட்டிவ், போதா குறைக்கு குரு நெகட்டிவா இருந்து சுக்கிரனோட இருந்து பார்க்கறான், ராகுவும் பார்க்குது. சனி 3வது பார்வை அந்த உடலை என்ன மாதிரி சிதைக்குது. இப்ப பாருங்க ஸ்ட்ரெச்சர்ல பேக் ராடு அது கட்டாயி பேக் போன் கட்டாயி இன்னைக்கு மலமும் சகதியும் அத்தனை வசதி இருக்கு. பல நாடுகள் சென்று அவர்கள் சர்ஜன் பண்ணி பாக்குறாங்க, அதை பண்றாங்க. நியூசிலாந்து ஜெர்மன் எந்தெந்த நாட்டுல போனோம் இன்னைக்கு அத்தனை கோடி செல்வம் இருக்குது. ஒரு கல்வி நிர்வாகத்தை வச்சு அழகா பண்றாங்க. ஆனா ஒத்த பையனை வச்சு வாழ்க்கை கல்யாணம் ஆகியும் வாழ்க்கை போச்சு, 2வது வாழ்க்கை நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி. அதனாலதான் ஒரு மாரகத்தில் இத்தனை சூன்ய கிரகங்கள் 6ஆம் இடங்கு கிரிமினல் குற்ற கிரகங்கள் அமர பெற்றதுனால எதிரில வந்தவனை அடிச்சு அவங்க 3 பேரும் போய் அவர்களுக்கும் அந்த விதி இல்லாம ஒருத்தர் உயிர் போகாது. இவர் அடிச்சதுனால அந்த விதிக்கு காரணம் அந்த விதியோடு சேர்ந்துதான் இந்த விதி. அதனால ஒரு கிரகங்கள் கிரகண நேரத்தில் கிரகங்கள் அமரப்படுறதும் அந்த சந்திரன் ஒரு ஜாதகத்துல. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த மருத்துவ ரீதியா சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கும் போது நிறைய பேர்களுக்கு இது சக்சஸா இருக்குமா சார், அதாவது சுகமான பிரசவம் ஆகிறதும் அதுவும் விதிதான், இல்ல ஆபரேஷன் பண்ணி கணக்கிட்டு ஜோதிடர்கிட்ட குறிச்சு மருத்துவ இடத்துல அதுக்கும் விதிதான். ஒருத்தரை நான் பாக்குறேன், சார் தோடு தொலைஞ்சு போச்சான்னு கேட்டேன். இல்லைங்களே, ஒரு பெண்மணி அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். இல்ல சார் தோடெல்லாம் தொலைல சார், எனக்கு கம்மல் தான் சார் தொலைஞ்சது அப்படின்னு. ஏம்மா இதுக்கு என்னம்மா பேரு? அது மாதிரி ஒரு கரு கலைச்சிட்டீங்களா சார்? நான் ஒரு கரு கலையணுமே, 5ஆம் இடத்துல பாவர்கள் இருந்து தசாபத்தி வந்தானே. இல்ல சார் கருவெல்லாம் கலையிலிங்க சார், நாங்களே கலைச்சிட்டோம். இது விதி. வேலையை நீ விட்டுட்டியான்னு கேட்டா நான் விடல சார், அவங்க கருத்தை குறிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. எல்லாமே ஒண்ணுதான். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இது எல்லாமே கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை மேக்சிமம் நான் திருமண பந்தத்துல மேட்ச் பண்றதுல. அதே போன்று பிரசவ நேரத்துல நிறைய குழந்தைகளுக்கு என்னுடைய 45 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நான் அறுவை சிகிச்சை பண்றதுக்குன்னு ஒரு அமைப்பு வந்துட்டா அந்த குழந்தைகளுக்கு நான் எடுக்கும் பொழுது சந்திரனோட ராகுவும் கேதுவும் ஃபர்ஸ்ட் பிடிக்க கூடாது. இந்த உடல் கிரகத்தோட உடல் ஸ்தானாதிபதினு ஒருத்தன் வருவான், அவரோட ராகு கேதுக்கள் பிடிக்காம, இந்த கிரகத்துக்கு சந்திரன் சனி ஒண்ணு கூடாம, செவ்வாய் புதன், செவ்வாய் வந்து என்னன்னா பிரெயின், அதாவது மன்னிக்கவும் செவ்வாய் புதன் வந்து பிரெயின், செவ்வாய் வந்து மழுங்கத்தன்மை, இதெல்லாம் கூடி இருக்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ரெஷனோடவே இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பிறந்தவர்கள். அதனாலதான் கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா இந்த பிரசவ நேரத்தை எடுக்கும்போது ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப கவனமா நிறைய பேர் எடுத்து கொடுத்து இன்னைக்கு அருமையான குழந்தைகள்லாம் எடுத்து வந்து, சார் நீங்க உங்க பிரசவத்துக்கு நீங்க தான் சார் குறிச்சு கொடுத்தேன், என் குழந்தை நல்லா இருக்கா சார், நல்லா வர்றாங்க சார், நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நான் கொடுக்கறதுனால இல்ல,
அந்த விதி உங்களுக்கும் இருக்கணும். அதை நாங்க தெளிவான முறையில எடுக்கணும். அதுக்கு டைம் நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அலாட்டா பிரசவம் குறிக்கிறதுக்கு வரணும். எந்த நாட்டுல, எந்த ஊர்ல, எந்த இடத்துல பிரசவம் ஆகுது, அந்த ஸ்தானத்தை வச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா வந்துட்டாவே முடிஞ்ச அளவுக்கு ஆகோ ஓகோன்னு இல்லை, ஓரளவுக்காவது நல்லபடியா எடுத்து கொடுக்க முடியும் நண்பர்களே. இந்த ராகு காலம் இல்லாம, அஷ்டமி இல்லாம, மரண யோகம் இல்லாம எடுத்து கொடுங்க சார். வெள்ளிக்கிழமை பயம் பெறக்கூடாது சார், ஒண்ணுதான் சார். இதெல்லாம் என்ன ஒரு டைலாக்? ஏன் வெள்ளிக்கிழமை பயம் பிறந்தா நல்லா இருக்கிறது இல்லையா? அஷ்டமி நவமியில ராகு காலம் யமகண்டத்துல நல்ல யோகமான செழிப்பான குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா? சரி, நல்ல நேரம் நல்ல டைம்ல பிறந்த அவமானமான கலத்திர மைனஸான குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா? அதுக்கு ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி எல்லாம் பிரசவ நேரத்துக்கு பார்க்கணும். கட்டத்தை மேட்ச் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரிதான் கட்ட பொறுத்தது திருமண பந்தத்துல எவ்வளவோ நிறைய நிகழ்ச்சிகள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலா யூடியூப்ல நிறைய பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.